ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் மாஸ் ஜாதாரா படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தெலுங்கில் வெளிவந்திருக்கு, தேட்டரில் வெளிவந்திருக்கு. ரவி தேஜாவோடைய 75வது படமாக வெளிவந்திருக்கு. இது ஒரு அதிரடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ரயில்வே ஸ்டேஷனில் போலீஸாக இருப்பார். இவர் ஒரு சம்பவத்தால் ஒரு மலையடிவார கிராமத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவார். அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற வில்லன் அங்கே இருக்கிற விவசாயி மக்களை வச்சு கஞ்சா செடியை அப்படியே உற்பத்தி பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படி அந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருப்பான். உடனே அவன் நிறைய அட்டூழியங்கள் அநியாயங்கள்லாம் பண்ணுவான். உடனே நம்ம ஹீரோ அங்கே போய் தட்டி கேட்பார். ஆனால் இவர் ரயில்வே போலீஸுங்கிறனால அங்கே முழுமையாக ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வில்லன் இந்த கஞ்சாவெல்லாம் நாடு முழுவதும் கடத்துறதுக்கான பிளான் பண்ணுவான். அதுக்காக ரயிலில் வச்சு கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரயிலில் வச்சு கடத்துவான். இதை தெரிஞ்சு நம்ம ஹீரோ உடனே அந்த ரயிலை சேஸ் பண்ணி சீல் வச்சிருவார். அதுக்கப்புறம் வில்லனை ஹீரோ எப்படி பிடிக்கிறாரு, ஹீரோ அண்டு வில்லன் இவங்களுடைய மோதல் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ரவி தேஜா அவங்களுடைய கேரக்டர் சும்மா அதிரடி மாஸ் ஹீரோக்குண்டான கேரக்டரை எழுதி எடுத்திருக்காங்க. என்ன முந்தைய படங்களை காட்டிலும் கொஞ்சம் அந்த பஞ்சு டயலாகும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இயல்பான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காரு. சும்மா ஆக்ஷன் சீக்வன்ஸ் தெரிவிக்க விடுறாரு, வில்லங்கள் அப்படியே பந்தாடுறாரு. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்குது. அதேமாதிரி படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வில்லன் ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், இப்படி எல்லாமே செம்மையான ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. படத்துடைய பிஜி மியூசிக் நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான ஒரு ஹை குவாலிட்டியான விஷுவல் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே லாஜிக் இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப பார்த்து பழக்கப்பட்ட ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ட்விஸ்ட் அண்ட் எண்டிங்கில் இல்லவே இல்லை. ஈஸியாக நம்ம கெஸ் பண்ணிடலாம், அடுத்தது இதான்ப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னதான் இவங்க கதை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாலும் அந்த செகண்ட் ஹாஃபில் ஓவர் பஞ்சு டயலாகு, ஹீரோயிசம் அப்படி இப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணி வச்சிடுறாங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தம் இந்த படம் இப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். அதே சமயத்தில் ரவிதேஜா ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டான படம் கூட சொல்லலாம். இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.